கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத புத்தகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலிடம் கூறியவர் யார்? இதற்கான பதில் கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய அதன் மீட்பர். சரி, இப்போ இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? கர்த்தருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது எது? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? சங்கீதம் 145 அதிகாரம் 9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. The Lord is good to all, He has compassion on all He has made. Psalm 145:9. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஒரு சிறிய கிராமத்தில் பல நாட்களாக மழை பெய்யவே இல்லையா. வயல்கள் வறண்டு போச்சா, கிணறுகளும் காலியாச்சா, பறவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லையா. அந்த கிராமத்துல பலவிதமான மக்கள் இருந்தாங்களா. சிலர் நல்லவங்களா இருந்தாங்களா, சிலர் சற்று கடினமா மனசுடைவாங்களா, சிலர் தினமுமே தேவனை ஜெபிப்பாங்களா, சிலர் தேவனை நினைக்கவே மாட்டாங்களா. ஒரு மாலை நேரம் வானம் கருமேகங்களால் மூடப்பட்டதா, இடி முழங்கியதா, சிறிது நேரத்துல மழை பெய்ய ஆரம்பித்ததா. அந்த மழை நல்லவர்களின் வீட்டில் மட்டும் பெய்யலையா, தவறு செய்தவர்களின் வீட்டை தவிர்க்கவில்லையா, தேவாலயத்தின் மேல் மட்டும் விழவில்லையா. மழை எல்லாருடைய வயல்களிலும் பெய்ததா, எல்லா வீட்டின் கூரையிலையும் விழுந்ததா, மரங்களிலும் பறவைகளிலும் பூக்களிலும் பெய்ததா. அப்போ ஒரு பாட்டி மெதுவா சொன்னாங்களா, இதுதான் தேவன், அவர் எல்லாருக்கும் நல்லவராக தான் இருப்பார், அவர் படைத்த எல்லாவற்றின் மேலும் இரக்கம் காட்டுவார்னு சொல்லிட்டு. அந்த மழை யாரையும் தேர்ந்தெடுக்காமல் பெய்தது போலவே தேவன் அவருடைய அன்பையோ இரக்கத்தையோ எல்லார் மேலேயும் காமிப்பார். ஆமேன்.